ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் கீ ரைஸ் தான் செய்ய போகிறேன். ஹோட்டலில் எப்படி கொடுப்பாங்களோ அதே சுவையில் இருக்கும். நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சாதம்ன்றதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது, மீடியம் சூடாக இருந்தால் போதும். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா காரம் மட்டும்தான் நெய் சாதத்துக்கு, அதனால் 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்துருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். புதினா இலை மட்டும்தான் சேர்க்கணும், கொத்தமல்லி இலை சேர்த்துறாதீங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நெய் சூடாகி இதெல்லாம் போட்டோன்னா நெய் சாதத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால மீடியம் சூட்டில் நெய் இருந்தது இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதேமாரி வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது, கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நெய் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி சேர்க்குறப்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் அதே நல்லா ஒயிட் கலராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி சேர்த்துருக்கேன். 1க்கு 2 தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து தண்ணியெலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு தம் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு விசில் போட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சு தம் போடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் அது மேலே குக்கரை எடுத்து வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு தம் போடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ப்ரான் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.